மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு உங்களுக்கு சரியா போகுதா? சரியான முடிவுகளை எப்படி எடுக்கிறீங்க? தவறான முடிவுகளை எப்படி அடையாளம் கண்டு அதிலிருந்து வெளிய வர்றீங்க? எப்ப இன்வெஸ்ட் பண்ணலான்ற கேள்விக்கான விடையை எப்படி தேடுறீங்க? இது எல்லாம் தான் இன்வெஸ்டருக்கு இருக்கக்கூடிய பெயின் பாயிண்ட்ஸ். இந்த பெயின் பாயிண்ட்ஸ விலக்குறது தான் M2W முதல் நோக்கம். 1 தவறுகள தவிர்க்கிறோம். 2வது எப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு அலர்ட்ஸ் குடுக்குறோம். வாரம் ஒரு பரிந்துரையாவது உங்களுக்கு வரப்போகுது. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா உங்களுக்கு பரிந்துரை வரும். அதே போல உங்களுடைய முழு பொட்டன்ஷியல் என்ன? எவ்வளோ நீங்க சேமிக்கலாம்? எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம்? அப்படின்னு உங்கள புரிஞ்சுக்க வச்சு, உங்களுடைய பொட்டன்ஷியலுக்கு உங்கள இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறோம். M2W உங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். நீங்கள் வளர வேண்டிய ஒரு இடம். வளர்ச்சிக்கான ஒரு எக்ஸ்பிரஸ்வே. 1 கோடி என்ற இலக்கை நோக்கி இணைந்து பயணிப்போம். ஜாயின் M2W நவ். PMS பணக்காரர்களுக்கு மட்டும் தானா? இந்த கொஸ்டினை நிறைய பேர் கேட்கறது உண்டு. என்ன ரீசன்னா, தனி பங்கு முதலீட்டில் அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், இன்னொருத்தருடைய மேற்பார்வையிலையும் இன்னொருத்தருடைய மேனேஜ்மெண்ட்லேயும் தனக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ வேணும்னு பல பேர் விரும்புகிறாங்க. பட் குறைந்தபட்சம் 50 லட்சம் ரூபாய் இருந்தால் தான் இதை ஒரு பிஎம்எஸ்ல பண்ண முடியும். ஏன்னா சட்டப்படி 50 லட்சம் ரூபாயை வாங்கினா தான் ஒரு பிஎம்எஸ் அக்கௌண்ட் ஆக்டிவிட்டியை துவங்க முடியும். பணம் உள்ளே வரணும், அப்புறம் தான் ஆர்டரே போட முடியும். குறைந்தபட்சம் 50 லட்சம் ரூபாயை மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல பிஎம்எஸ் சட்ட விதிகள் இருக்கு. பட் எல்லோர்ட்டையும் ஆரம்பிக்கிறதுக்கு 50 லட்சம் இருக்காது இல்லையா? அதனால் பிஎம்எஸ் ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்கிறது. பட் இது உண்மை இல்லை. என்ன ரீசன்னா, இப்போது நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு 50 லட்சம் தேவைன்னு அவங்க சொன்னால் கூட, மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு போர்ட்ஃபோலியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 50 லட்சம் தேவையில்லை. இண்டெக்ஸிங் பண்ணுறதுக்கு 50 லட்ச ரூபா தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் நேரடியாக பங்குகளை நீங்களே போய் வாங்குறதுக்கும் உங்களுக்கு 50 லட்ச ரூபா தேவையில்லை. ஒரு பிஎம்எஸ் போர்ட்ஃபோலியோ ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான பணத்தை உருவாக்குறத இன்னொரு போர்ட்ஃபோலியோ மூலமாக தாராளமாக நீங்கள் செய்ய முடியும். அது நீங்களே நிர்வகிக்கக்கூடிய ஒரு போர்ட்ஃபோலியோவாக இருக்கலாம், இன்னொருத்தருடைய பரிந்துரைப்படி நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவாக இருக்கலாம், நேரடி பங்குகளில் நீங்கள் உருவாக்கின ஒரு போர்ட்ஃபோலியோவாக இருக்கலாம். எந்த வகையான போர்ட்ஃபோலியோ இருந்தாலும் ஒரு போர்ட்ஃபோலியோ ஸ்டார்ட் பண்ணி அந்த போர்ட்ஃபோலியோவை 50 லட்சத்துக்கு வளர்ப்பது என்பது தான் முக்கியமானது. அதுக்கப்புறம் பிஎம்எஸ் போகணுமா, அந்த 50 லட்ச ரூபாயை நீங்கள் இன்னொருத்தட்ட கொடுத்து மேனேஜ் பண்ணுமான்ற முடிவை நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஃபண்டமெண்டலாக இந்த 50 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ உருவாக்குறத எத்தனை பேர் சீரியஸாக பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. மைல்ஸ்டோன்ஸ் 12லேயே 6 மைல்ஸ்டோனில் 5வது மைல்ஸ்டோனாக நம்ம 50 லட்ச ரூபாயை வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி 4 மைல்ஸ்டோன் வச்சுருக்கோம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கூட படிப்படியாக ஒவ்வொரு மைல்ஸ்டோனாக டிக் அடிச்சுட்டு அந்த 5வது மைல்ஸ்டோனை ரீச் பண்ணும்போது அன்னைக்கு அவங்க அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி, பணம் அவங்களுக்கு வேலை செய்கிறது என்பதை எப்படி அனுபவ ரீதியாக உணர்கிறார்கள், மேலும் பணம் எப்படி வேலை செய்ய வேண்டும், அந்த பணத்தை வேலை செய்ய அவங்க என்ன செய்யணும், பணம் என்ன செய்யும், இது எல்லாத்தையும் இந்த 50 லட்ச ரூபா வரக்கூடிய ஜேர்னிலேயே ஈஸியாக கற்றுக்க முடியும். எல்லாருமே இந்த ஃபஸ்ட்டு 50 லேக்ஸ்க்கு போகக்கூடிய ஜேர்னியை இன்னும் சீரியஸாக எடுத்துக்கணுங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயமே தவிர, பிஎம்எஸ்குள்ளே போகிறதுக்காக நம்ம அதை செய்யணுங்கிறது இல்லைங்க. பல பேர் மைல்ஸ்டோன்ஸ் 12ல் 50 லட்ச ரூபாயை மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணி வளர்த்து, இல்லை எனக்கு பிஎம்எஸ் போகணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்து அவங்க போயிருக்காங்க. இதில் நாங்கள் யாரையும் நிர்பந்திக்கிறது கிடையாது, ஒவ்வொருத்தருடைய தனிநபர் விருப்பம். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பாருங்கள், அவங்க நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குது. காம்பவுண்டிங் தங்கள் லைஃப்குள்ளே இருக்கணுன்ற ஒரு தேவையை உணர்த்துது. காம்பவுண்டிங் தங்கள் லைஃப்பில் எப்படி அவங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குது. அனுபவம் பல விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குது. இந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு ஒரு போர்ட்ஃபோலியோவை எப்படி ஸ்கேல் பண்ணுறது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். ஸோ 50 லேக்ஸ் வர்றதுக்குள்ளேயே ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி ஸ்கேல் பண்ணுறதுங்கிறத ஒரு முதலீட்டாளர் கற்றுக்கொள்ளும் போது, அந்த 50 லேக்ஸ் எடுத்து அவங்க பிஎம்எஸ்ல போடும்போது அங்கேருந்து எப்படி இன்னும் வளர்ச்சியை தேடி போவது, அந்த வளர்ச்சியை தங்கள் லைஃப்குள்ளே எப்படி கொண்டு வருது, உள்ளே வந்த வளர்ச்சியை எப்படி தங்கள் லைஃப்பில் தக்க வச்சுக்கிறது, இதையெல்லாம் ஒருத்தர் தாராளமாக உணர முடியும். இதையெல்லாம் ஒருத்தர் ஸ்டார்டிங்லேருந்து 50 லேக்ஸ் வரைக்கும் உணர்ந்து, அதுக்கப்புறம் 50 லேக்ஸில் பிஎம்எஸ்குள்ளே வரும்போது உணர்ந்து, அங்கேருந்து இன்னும் 1 கோடியையும் அதையும் கடந்து போகும்போது அவருடைய
பிஹேவியரல் டெவலப்மெண்ட் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆளே மாறிடுவாங்க முதலீட்டாளராக. மார்க்கெட்டில் முதல்ல வரும்போது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இந்த வாரம் ஏதாவது காசு பண்ணணும், இந்த ஷேரை வாங்கி விற்று இதில் ஏதாவது பண்ணணும், அடுத்தது இன்னொரு ஷேரை தேடி போகணும், நம்மகிட்ட இருக்கிற எல்லா ஷேரையும் எப்படியாவது விற்று காசு பண்ணணும், இந்த அப்ரோச்சில் தான் போவாங்க. பட் 50 lakhs நோக்கி போகும்போதும் அதை கடந்து ஒரு பிஎம்எஸில் போகும்போது பணத்தை எப்படி வச்சுக்கிட்டு வளர வைக்கிறது அப்படிங்கிற வேற ஒரு டைரக்ஷனில் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல இருந்த அந்த ஒரு அவசரம் போயிடும், நிதானம் வந்துடும். அந்த நிதானம் வேறு வகையான ஒரு வளர்ச்சியை ஃபைனான்ஷியலாக உங்களை தேட வைக்கும். அந்த வளர்ச்சி தரக்கூடிய பயன்கள் மற்ற எல்லா விதமான தேடல்களை விட சுப்பீரியரான ஒரு விஷயமாக இருக்கணும் உங்கள் லைஃப்பில். ஸ்கேல் அப் பண்ணுறதுங்கிறது ஏன் நிறைய பேர் லைஃப்பில் சஸ்டெயின்டாக நடக்கலைன்னாக்கா, இந்த வளர்ச்சி அவங்க சரியாக தேடலைங்கிற ஒரே காரணத்துக்காக தான். அவங்களால செய்ய முடியாதுன்னா இல்லை, தப்பான ஒரு இடத்துல போய் வளர்ச்சியை தேடிடுவாங்க, தப்பான வழிமுறையில் பணத்தை சம்பாதிக்க ட்ரை பண்ணுவாங்க, அவசரமாக பணம் பண்ணோன்ற ஒரு மைண்ட் செட்டில் நிறைய தவறுகளை முதலீட்டு தேர்வுகளில் பண்ணிடுவாங்க. வேகம் சரியில்லாதனால விவேகம் இல்லாத ஒரு முதலீட்டு பயணத்தை அவங்க மேற்கொள்வார்கள். இது எல்லாமே அவங்க லைஃப் விட்டு வெளியே போயிடும். அதுதான் முக்கியமே தவிர பிஎம்எஸ்ல சேரறது அப்படிங்கிற ஒரு நோக்கம் மட்டும் முக்கியம் இல்லை. அந்த நோக்கம் அவசியமாக இருக்கலாம் உங்களுக்கு. ஆனால் அதையும் கடந்த ஒரு விஷயத்தை தேடும்போது தான் நீங்கள் வேற லெவல் இன்வெஸ்டராக மாற முடியும். சப்போஸ் நீங்கள் பரிந்துரை பெற்று நேரடி பங்கு முதலீடை செய்யக்கூடிய ஒரு முதலீட்டாளராக இருந்தாலும், யார்கிட்ட வேணால் வாங்கிக்கோங்க, அது இல்லை இஷ்யூ. அப்படிப்பட்ட முதலீட்டாளராக இருந்தாலும் இந்த பிஹேவியரல் இம்ப்ரூவ்மெண்ட் உங்கள் லைஃப்பில் வரதான்னு பாருங்கள். அது வரலைன்னா அப்போ அந்த பரிந்துரை உங்களுக்கு உதவலை. நீங்கள் 50 லட்ச ரூபா போகிறதுக்கான ஒரு வழிமுறையை நீங்கள் இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் வேற ஒரு இடத்துல போய் தேடணும். நாங்கள் மைல்ஸ்டோன்ஸ் வெல்த்தை எதுக்காக உருவாக்கணும் அப்படின்னாக்கா, இந்த வேற ஒரு இடம் தேவைன்னு உணரக்கூடிய நபர்களுக்காக மைல்ஸ்டோன்ஸ் வெல்த்தை உருவாக்கணும். இதோ ஒரு இடம் இருக்குது, இங்கே நீங்கள் இருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் சேஃபாக பயணிக்க முடியும், இங்கே உங்களுக்கு 50 லட்ச ரூபா போகிறதுக்கான ஒரு பாதையை நம்ம காட்டுவோம், இந்த பாதை உங்களுக்கு அடுத்த பாதையையும் காட்டும். நீங்கள் எப்போ அந்த இடத்த அடையிறீங்களோ அடுத்து என்ன செய்யணுங்கிற ஒரு பாதையும் உங்களுக்கு தெளிவாகும். எப்போ நமக்கு பாதை சரியாக கண்ணுக்கு தெரிகிறதோ, எப்போ அந்த பாதையில் போகணும் நம்ம முடிவு பண்ணுறோமோ, எப்போ அந்த பாதையில் நம்ம போக ஆரம்பிக்கிறோமோ, எப்போ அந்த பாதையில் நம்ம சரியான வேகத்தை கடைபிடிக்கிறோமோ, எப்போ நிதானம் அந்த பாதையில் நம்மோடு பயணிக்கிறதோ, அப்போது அந்த பாதையில் நாம் செய்யக்கூடிய முதலீட்டு பயணம் வெற்றி பயணமாக இருக்கும். அந்த பயணத்தை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.